ஆவியில் வேக வைக்கிற முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில். சும்மா ஒரு 2 to 3 minutes வேக வச்சா போதும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை தாளிச்சிக்கலாம். பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டதுனால ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வதங்கினோன்னே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணவும் வேண்டாம், மூடியும் வைக்க வேண்டாம். சும்மா அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். அடுத்து துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சு.